லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். திமுக இந்த இந்தியா கூட்டணிய புறக்கணிச்சிருந்தாங்க. அது தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்கள். இந்தியா கூட்டணியிலேயே ஒரு பெரிய சிக்கல் எழ ஆரம்பிச்சிச்சு. இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் அந்த கூட்டத்துல பாஜக எதிர்ப்பை எவ்வளவு பேசினாங்களோ ராகுல் காந்தி மீதான எதிர்ப்பையும் முன்வைத்தாங்க. ஒரு முதிர்ச்சி இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. அதை தொடர்ந்து இப்போ திமுகவை எப்படியாவது இந்த கூட்டணியில் தக்க வைக்கணும்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்கிறாரு. திமுக இங்க இருக்கும், இங்கதான் இருக்குன்னு சொல்லி அவர் ஒரு இது பேசியிருந்தாரு. முரசொலியில கடுமையான விமர்சனங்கள் ராகுல் காந்தி மீது. இவர் இப்படிதான் பேசுவார், ஆனா நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லி தான் விமர்சிச்சிருந்தாங்க. இப்போ திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய அந்த கட்சிகள் இப்போ திமுக மீது ஒரு ஆதரவு நிலைப்பாடு, அதாவது அவரு இன்னும் நாங்க தாவேகா கூட்டணியில முழுமையாக இணையல அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறதை நாம் பார்க்க முடியுது. குறிப்பா தொல் திருமாவளவன் அவர்கள் நாங்க எப்ப வேணாலும் அமைச்சரவை பதவியில இருந்து வெளியே வருவோம், எங்களுக்கு கூட்டணி எல்லாம் முக்கியம் இல்லை, எங்களுக்கு அந்த செயல் இதுதான் முக்கியம்னு சொல்லி அவர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க தோழர்? அதாவது திமுக கூட்டணியை விட்டு இன்னுமே இந்த காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட கட்சிகள் முழுமையாக வெளியேற முடியாம தவிக்கிற இந்த சூழலை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இதில் காங்கிரஸ் விவகாரமும் விசிக விவகாரமும் முற்றிலும் மாறுபட்டது. அண்ணன் திருமாவுக்கு இருக்கக்கூடிய சங்கடம், அண்ணன் திருமாவுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி ராகுல் காந்திக்கு இருக்கும்னு நான் கருதல. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை தொண்டர்களிடத்துல ஒரு பெரிய அதிருப்தி திமுக கூட்டணியில் இருந்தாலுமே கூட அண்ணன் திருமாவுக்கு தெரியும், ஒரு ஜனநாயக பயணத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து மட்டுமே தமிழ்நாட்டில் களமாட முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியில் களமாடுவது என்பது ஜனநாயகத்தை மீட்டெடுக்கிற நடவடிக்கை அல்ல, ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கிற நடவடிக்கை அல்ல. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய உரிமையை, தமிழ்நாட்டினுடைய குரலை நசுக்குகிற போது அதை எதிர்த்து களமாடுவதற்கு திமுகவும் விசிகவும் சேர்ந்திருப்பதுதான் அது தமிழ்நாட்டினுடைய தன்மைக்கு உகந்ததாக இருக்கும்னு அண்ணன் திருமாவுக்கு நல்லாவே தெரியும். அந்த விவகாரத்தில் அண்ணன் திருமா தடுமாறுவார் என்று ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான் இப்போது தடுமாறி இருக்கிறார். அண்ணன் மீது இருக்கிற வருத்தம் என்ன அப்படின்னா, இத்தனை நாட்களாக ரெக்கை கட்டி பறந்ததில்ல திமுக அதிமுக கூட்டணி என்கிற அந்த செய்தி. இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய். இதற்கான முயற்சிகள் நடந்திருக்கலாம், இதற்கான முயற்சிகளுக்கு சிலர் செவி சாய்த்திருக்கலாம். ஆனா ஒரு கட்சியினுடைய தலைவர் இதை ஏற்றாரா மறுத்தாரான்றதுதான் அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு. அண்ணன் மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை அதை மறுத்தார். அது ஒருபோதும் ஏற்க முடியாது என்று சொன்னார். அதனால்தான் அவசர கதியில இந்த அரசு அமையட்டும் என்று ஒரு அறிக்கையை அவர் கொடுத்தார். நாங்கள் பலம் வாய்ந்த எதிர்கட்சியாக செயல்படுவோம் என்கிற அந்த நிலைப்பாட்டை அறிவித்தார். இதன் பிறகு ஒரு தலைவரை கலங்கப்படுத்தணும்னு நினைக்கிறது எப்படி அது அறம் சார்ந்த அரசியலாக இருக்க முடியும்? கீழ்நிலையில 1000 பேர் 1000 ஆசைப்படுவாங்க சார். மேலே இருக்கக்கூடிய தலைவர் அதை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா, மறுத்தாரா, அவ்வளவுதான் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம். தலைவர் மறுத்துட்டார். அதன் பிறகும் கல்லெறிகிறார்கள். அப்போதெல்லாம் அண்ணன் திருமா வேடிக்கை பார்த்தார். இப்போது நேற்றைக்கு சொல்கிறார், அப்படி ஒரு பேச்சு நடந்ததை மு.க. ஸ்டாலின் ஏற்கவில்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாய் பேசப்பட்ட செய்திகள் தான் பரப்பப்படுகின்றனவே தவிர ஆதாரபூர்வமான செய்திகள் அல்ல என்று சொல்கிறார். இவ்வளவு நாட்களாக ஏன் அண்ணன் திருமா இதை மறுக்கவில்லை என்கிற கேள்வி. அண்ணன் திருமா பாட்டு ஒரு பக்கம். மு.க. ஸ்டாலின் அவர்களே இது போன்று பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் என்கிட்ட சொன்னாரே தவிர இது போன்று செய்யலாமான்னு என்கிட்ட கேட்கல அப்படின்னு அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறாரு திருமா அவர்கள். சார், வெளியில் செய்தியாக பேசப்பட்டது உண்மைதான் சார், அதை யாருமே மறுக்கல. இப்ப கூட நானுமே அதை மறுக்கல. அப்படி ஒரு செய்தி அதிமுக தரப்பிலிருந்து சொல்லப்பட்டு திமுகவில் இருக்கிற சில 2ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியில் அது இப்படி நீங்க பேசுங்க தலைவர்கிட்டன்னு சொல்லி, அப்படியா இது பேசுனா சரியா இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் பேசப்பட்டதுதான். ஆனா இதை எடுத்துட்டு போய் தலைவர்கிட்ட சொன்னா தலைவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா, இது சரியான யோசனையா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற சந்தேகம் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கே இருந்தது. ஒரு கட்டத்துல அது தலைவருடைய கவனத்துக்கு போகும்போது, என்னங்க பேசுறீங்க, அதெல்லாம் எப்படிங்க ஏற்க முடியும், அதெல்லாம் அப்படிலாம் ஒரு அவசியமே கிடையாதுங்க திமுகவுக்குன்னு சொல்லி முற்றிலுமாக அதை தவிர்க்கிறார். அவ்வளவுதான், முடிஞ்சு போகுது. ஆனா இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அண்ணன் மு.க. ஸ்டாலினே முயற்சி எடுத்தது போல அந்த செய்தியை கட்டமைச்சாங்க இல்லையா, அதுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு விதமான அமைதி இருக்குல்ல. நான் இப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். எதிரியினுடைய ஆவேச குரலை விட நண்பனினுடைய மௌனம் மிகப்பெரிய ஆபத்துன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அண்ணன் திருமாவினுடைய மௌனம் அப்படிப்பட்ட ஆபத்தை தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி வீசப்பட்ட அம்புகளுக்கு தந்தது. அவர் பேசாமல் இருந்தது உண்மையிலேயே வருத்தத்துக்குரியது. இன்றைக்கு பேசி இருக்கிறார், மகிழ்ச்சி. அண்ணன் திருமாவினுடைய நிலைப்பாடும் காங்கிரசுடைய நிலைப்பாடும் ஒண்ணு இல்லை. நான் மீண்டும் சொல்றேன், காங்கிரஸ் என்ன நினைக்குதுன்னா, ஆட்சி அதிகாரத்துல பங்கு போட்டுக்கிறதுக்கு விஜய் வேணும், சண்டை செய்யறதுக்கு திமுக வேணும்னு நினைக்குது. இது சுயநலவாதி என்னுடைய வெளிப்பாடு, இது சுயநலத்தினுடைய வெளிப்பாடு, இது பச்சையான அயோக்கியத்தனம். நான் என்ன கேட்கிறேன், திமுக வேணான்ட்டு போயிட்டீங்கல்ல, சொல்லிக் கொள்ளாம ஓடுனீங்கல்ல, ஒரு ஓடுகாலி போல ஓடுனீங்கல்ல, ராத்திரியில் ஓடுவதை போல ஓடுனீங்கல்ல. ராத்திரி தான் போனீங்க, நீங்க பகல்ல போல இருட்டுல ஓடுனீங்க. நீங்க
ஓடிட்டீங்கல்ல, அங்க போய் அமைச்சரவையில பொறுப்பேற்றுக்கிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் சண்டை போடுறதுக்கு மட்டும் உங்களுக்கு திமுக தேவைப்படுது? அப்போ உங்களுக்கு தெரியுது, பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து அகில இந்திய அளவில் சண்டை செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்கு என்பது இன்றியமையாததாக இருக்குன்னு தெரியுது. தெரியுது இல்ல உங்களுக்கு? இப்ப நஷ்டம் யாருக்கு? காங்கிரஸ் கட்சிக்கு தான் நஷ்டம். இதைத்தான் தொடக்கத்துல இருந்து நாங்க சொன்னோம். காங்கிரஸ் கட்சி ஒரு தவறான முடிவை எடுத்திருக்கிறது. ஒரு 2 அமைச்சருக்கு ஆசைப்பட்டு கொண்டு இங்க இருக்கக்கூடிய இந்த புதுசா ஒருத்தர் எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டார் பாருங்க மாநிலங்களவைக்கு, அவரு, அப்புறம் அந்த விருதுநகர்ல இன்னொருத்தர் இருக்காரு எங்க அண்ணன் மாணிக்கம் தாகூர், இவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கொண்டு ராகுல் காந்தி எடுத்த அந்த நடவடிக்கை இருக்குல்ல, இப்போது மாறி இருக்கக்கூடிய அந்த அணி மாற்றம் இருக்குல்ல, இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை அகில இந்திய அரசியலில் காங்கிரஸ் கட்சிக்கு தரும்னு நான் சொன்னேன். இன்னைக்கு அது தந்திருக்கு. அதனுடைய விளைவுதான் இப்போது திமுக மீது ஒரு கரிசனத்தை காட்டுகிறார் ராகுல். இது சுயநலமான கரிசனம்னு நான் சொல்றேன். இவ்வளவு எதிர்ப்பு வரும்னு நினைச்சிருக்க மாட்டாரோ? தொடர்ச்சியாக இப்ப தேசிய கட்சிகள் அகிலேஷ் யாதவ், அந்த ஜான் பிரிட்டோ, உமர் அப்துல்லா போன்றவர்களும் திமுகவை ஏன் வெளியே போச்சுன்னு இவ்வளவு ஒரு எதிர்ப்பு இந்தியா கூட்டணிக்குள்ள வரும்னு ராகுல் காந்தி எதிர்பார்த்திருக்க மாட்டாரோ? சார், ராகுல் காந்தி எதிர்பார்த்திருக்க மாட்டாருன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன் சார். ராகுல் காந்தி தெரிஞ்சேதான் இந்த தவறு செய்தார். ஒண்ணு வேணாம், இந்தியா கூட்டணி கட்டமைக்கப்பட்டுருச்சு. மம்தா பானர்ஜி முரண்பட்டாரா இல்லையா? துவக்க காலத்தில் நான் சொல்றேன். அதாவது நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணி அமைய வேண்டும் என்பதற்காக அப்ப இந்தியா கூட்டணியின் பேரெல்லாம் வைக்கல. அகில இந்திய அளவில் ஒரு மாற்று இந்த மதவாத சக்திகளுக்கு எதிராக உருவாகணும்னு சொல்லி தேஜஸ்வி நிதிஷ்குமார் ஊரா அலைஞ்சாங்க சார். அப்ப இங்க அண்ணன் மு க ஸ்டாலின் அவங்க பார்த்தாங்க. அதன் பிறகு ஒரு அணி கட்டமைக்கப்பட்டுச்சுல்ல. நிதிஷ்குமார் வெளியேறியதற்கு பிறகு அது ஒரு நெல்லிக்காய் மூட்டை போல கலகலத்து போச்சா இல்லையா? அதை செப்பனிட்டு சரி செய்து அதை ஒரு முழுமையான கூட்டணியினுடைய முகமாக மாற்றியது திமுக தானே. அதன் தலைவர் அண்ணன் மு க ஸ்டாலின் தானே. மம்தா பானர்ஜியோடு இருந்த பிணக்க சரி செய்து அந்த கூட்டணிக்குள்ள மம்தா பானர்ஜி அகாமடேட் பண்ணது யாரு? அண்ணன் மு க ஸ்டாலின் தான். டெல்லியில் ஒரு பெரிய அரசியல் மாற்றம் வந்துட போகுதுங்கிற ஒரு சூழலுக்கு ஆம் ஆத்மி கட்சி தள்ளப்பட்டதற்கு பிறகு, ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவராக இருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவால் சிறைப்பட்டதற்கு பிறகு, அந்த வழக்கு குறித்த நடவடிக்கைகள் எல்லாம் வேறு வடிவத்துக்கு மாறியதற்கு பிறகு அவர்கள் இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறுகிற முடிவுக்கு வந்தார்களா இல்லையா? அரவிந்த் கெஜ்ரிவாலை சரி செய்து இந்த கூட்டணிக்குள்ள அகாமடேட் பண்ணது யாரு? இந்த தேர்தல் வரை அது நீடிக்கணும்னு பேசுனது யாரு? அண்ணன் மு க ஸ்டாலின் தான் அதை பேசினாரு. சிரோன்மணி அகாலி தளம், ஹேமந்த் சோரன், அவரை கொண்டு வந்து அகாமடேட் பண்ணவர் அவர் தான். அகிலேஷுக்கு இருந்த நெருக்கடியை சரி செய்தவர் அவர் தான். தேஜஸ்விக்கு இருந்த ஒரு தொய்வை சரி செய்தவர் அவர் தான். அப்ப இந்த கூட்டணிக்கு முகமும் முகவரியும் தந்தது திராவிட முன்னேற்ற கழகம்னு காங்கிரஸுக்கு தெரியாதா? நல்லா தெரியும். தெரிஞ்சேதான் தப்பு பண்ணாங்க. அவங்க எல்லா தப்பையும் தெரிஞ்சே பண்ணுவாங்க சார். அரவிந்த் கெஜ்ரிவாலோட போய் முட்டினது யாரு தப்பு? காங்கிரஸ் உடைய தப்பு இல்லையா? தெரிஞ்சுதானே செஞ்சாங்க. அகிலேஷ் கிட்ட போய் பேரம் பேசி அகிலேஷ் நெருக்கடிக்கு ஆளாக்கி நாடாளுமன்றத்துல தொகுதி பங்கீடு செய்தது யாரு? தெரிஞ்சேதானே செய்தாங்க. அயோத்தியிலேயே வெல்ல முடியாத நிலைமையை பாஜகவுக்கு உருவாக்கியது காங்கிரஸா அகிலேஷா? சொல்லுங்க நீங்க. அகிலேஷ் தானே உருவாக்குனாரு. சமாஜ்வாதி கட்சி தான் உருவாக்குச்சு, காங்கிரஸ் உருவாக்கல. சமாஜ்வாதியின் மீது தோளில் ஏறி சவாரி செய்தது காங்கிரஸ். இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை, மறந்துடக்கூடாது. அப்போ எல்லாவற்றையும் தெரிந்தேதான் ராகுல் காந்தி செய்ய. ராகுல் காந்தி ஒரு பச்சை சுயநலவாதி சார். இன்னும் நான் வெளிப்படையாக பேசணும்னு சொன்னா, அதிகாரத்துக்காக அலைகிற ஒரு நபராக வெளிப்படுறாரு. நான் கூட என்னவோ நினைச்சிட்டேன். தமிழ்நாடு ராகுல் காந்தி விஷயத்தில் ஏமாந்து போச்சு சார். நாம நினைச்ச ராகுல் காந்தி இல்ல அவர். அவர் வேறு மாதிரியான தலைவராக வெளிப்படுகிறார். தலைவருக்குண்டான பக்குவமே இல்லாமல் அவர் வெளிப்படுகிறார். அதைத்தான் இப்போது தமிழ்நாட்டு அரசியலில் நிகழ்ந்திருக்கிற மாற்றம் உணர்த்துகிறது. எனவே இப்போது திமுக இல்லாமல் களத்தில் வலிமையாக நிற்க முடியலன்னு கலகலத்துட்டாங்க. திமுக தேவை சண்டை செய்யறதுக்கு. அதனால திமுகவினுடைய தயவை நாடி வருகிறார்கள். திமுக தனியா செய்யும் இந்த சண்டை. மம்தா பானர்ஜி சொன்னாங்கல்ல, பாஜகவை உன்னை விட நான் வலிமையா எதிர்ப்பேன், நான் எதிர்த்துக்கிறேன், நீ வெளியே போடான்னாங்கல்ல காங்கிரஸ் மேற்கு வங்கத்துல. அந்த நிலைக்கு இப்ப திமுக வந்துருச்சு. அன்னைக்கே அதை திமுக செய்திருக்கணும். திமுக செய்த வரலாற்று பிழை. காங்கிரசினுடைய முகம் கெட்டு போய்விடக்கூடாது, அதனுடைய முகம் சிதைந்து போய்விடக்கூடாதுன்னு சொல்லி காங்கிரஸ் அகாமடேட் பண்ணிக்கிட்டு தேசிய அரசியல்ல காங்கிரஸையும் தூக்கி சுமந்து கொண்டு அதற்கு ஒரு முகம் தந்துச்சுல்ல, அதற்கு உண்டான பலனைத்தான் இன்றைக்கு காங்கிரஸ் திமுகவுக்கு தந்திருக்கு. இனிமே திமுக தனித்து சண்டை செய்ய. ஏன் டெல்லியில பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறதுக்கு காங்கிரஸ் தயவு திமுகவுக்கு தேவையா? ராகுல் காந்தி தூக்கி வீசப்பட்டார் சார் நாடாளுமன்றத்திலிருந்து. அவருடைய தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுருச்சு, வயநாடு தொகுதி. யாரு நாடாளுமன்றத்தை முடக்கினாங்கன்னு நினைக்கிறீங்க? அண்ணன் திருச்சி சிவாவும் அக்கா கனிமொழியும் தான், அண்ணன் ஆராசா தான். அன்னைக்கு அவங்கதான் கள வீரர்கள். காங்கிரஸ் கட்சியில இருந்து யாராவது வந்தாங்களா? காங்கிரஸ் கட்சியில இருந்து யாராவது சண்டை செஞ்சாங்களா? யாராவது மோடிக்கு எதிராக
சண்டை மாறுதல் செய்தாங்களா? ஒண்ணும் கிடையாது. அன்றைக்கு பேசியது திராவிட முன்னேற்ற கழகம், மறந்துடக்கூடாது. அப்போ காங்கிரஸை காப்பாற்றுகிற வேலையை திமுக டெல்லியில செஞ்சிருக்கு. திமுகவை காப்பாற்றுகிற வேலையை காங்கிரஸ் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. திமுக அதை எதிர்பார்க்காது. என்னைக்காவது திமுக வந்து சண்டைக்கு போகும்போது வா என் கூட சேர்ந்து நில்லுன்னு காங்கிரஸ் கூப்பிட்டுருக்கா? ஒருபோதும் அழைத்ததில்லை. ஆனா இப்போ சண்டை, யாரு போய் சண்டை போடுறது அப்படிங்கிறப்ப எங்க திமுகவை காணோம், இருந்தா திமுக சண்டை போடுவாங்களே, திமுகவை கூப்பிடுங்க அப்படின்றீங்க. உங்களுக்கு அடியாள் வேலை பார்க்கறதுக்கு இல்ல திமுக. உங்களை விட வலிமையாக பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு. அது அந்த பணியை சிறப்பா செய்யும். தென்னிந்தியா முழுமைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வீழ்ச்சி தாக்கத்தை ஏற்படுத்த முடியாமல் தடுத்து நிறுத்திய காவல் அரணுக்கு பெயர் திராவிட முன்னேற்ற கழகம். காங்கிரஸ் அதை உணரணும். காங்கிரஸ் அந்த வேலையை செய்யல, திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த வேலையை செஞ்சு. தமிழ்நாட்டுல கால் ஊன்ற நினைத்த பாரதிய ஜனதா கட்சியை வேரோடும் வேரடி மண்ணோடும் இந்த தேர்தலில் வீழ்த்தியது யாருன்னு நினைக்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் தான் வீழ்த்திச்சு. அப்ப கூட அந்த ஒரு தொகுதி இருக்குல்ல, உதகமண்டலம், அதுல காங்கிரஸ் தான் நுழைய விட்டுச்சு. காங்கிரஸ் வேட்பாளர் சார் எதிர்த்து நின்றவரு திமுக நின்றிருந்தா அதுவும் நடந்திருக்காது. அப்போ உங்களால பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு சின்ன வெற்றியை கூட தடுத்து நிறுத்த முடியாத கையாலாகாத இயக்கமா நீங்க இருக்கீங்கிறத உணராம நீங்க தப்பு பண்ணீங்க. இதற்கான தண்டனையை நீங்க அனுபவிங்க. நீங்க தனியா போய் சண்டை போடுங்க. உங்க வலிமை என்னன்றது அகில இந்திய அரசியல்ல நாங்க பாக்குறோம். நீங்க சும்மா பம்மாத்து காட்டிக்கிட்டே இருக்கீங்க. நாங்க ஏதோ பெரிய இயக்கம், காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் படை நடத்திடுவோம், எங்கள்கிட்ட வந்து ரத கஜ துரத பதாதிகள் எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு நீங்க வந்து சீன் போடுறீங்கல்ல. இப்ப பாக்குறோம் உங்க சீன் என்ன. ஏன் சண்டைக்கு கூப்பிடுறீங்க? திமுக கூப்பிடாதீங்க, வராது திமுக. திமுக போகக்கூடாது. என்ன வராது? போகக்கூடாது. திமுக தனியா போடட்டும் சண்டை. காங்கிரஸ் எந்த லட்சணத்துல காங்கிரஸ் சண்டை போட்டு மீண்டு வருது, ஜனநாயகத்தை மீட்டெடுக்குது, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக வியூகம் வகுக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இதுல குறிப்பா இப்போ இந்த திமுகவுடைய இந்த முடிவு காங்கிரஸையும் விசிக போன்ற கட்சிகளுக்கு ஒரு அச்சத்தை கொடுத்திருக்கு. திமுக இல்லைன்னா வலிமையான ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ண முடியாதுங்கிற சூழலுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனாலுமே திமுக கூட்டணியிலிருந்து பிரிந்து சென்ற இந்த IUML, அவர் ஷாஜகான் அமைச்சர் சொல்றாரு, இன்னும் 50 ஆண்டுகளுக்கு தாவேக்கா ஆட்சி தான் இருக்கும், திமுக வந்து துடைத்து எரியப்படும் அப்படிங்கிறாரு. இன்னொரு புறத்துல மதிமுக எப்படா தாவேக்கா கூட கூட்டணி வைக்கலாங்கிற ஒரு இதுல இருக்கிறாங்க. இந்த IUML, மதிமுக இது போன்ற கட்சிகள் வந்து எப்படியாவது திமுக உடைத்து விட்டு திமுகவை அசிங்கப்படுத்தணுங்கிற அந்த நோக்கத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல, IUML சார்ந்த அமைச்சர் பேசி இருப்பது வந்து ஒரு அருவருக்கத்தக்க பேச்சு தான். நீங்க வந்து பால் குடித்த தாயினுடைய மார்பை அறுத்து பார்க்க நினைக்கிறீங்கல்ல, அது ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா? அந்த வேலையை மதிமுகவும் செய்ய நினைக்குது அப்படிங்கிறது கூட வந்து வைகோவினுடைய நெடுங்கால துரோகத்தினுடைய அடுத்த கட்ட நீட்சி அப்படின்னு நான் பாக்குறேன். ஆனா IUML ஏன் அப்படி செய்யுது? அதுக்கு என்ன அப்படி ஒரு அவசியம் இருக்கு? நீங்க போனீங்க, அமைச்சரவையில பங்கேற்றுட்டீங்க, அமைச்சரா இருந்து நல்லா சிறப்பா செயல்படுங்க, அதிகாரத்துல இருங்க. யாரு வேணான்னா? அதிகாரம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படிதானே நீங்க சொல்றீங்க. எங்களுக்கு இப்ப புதுசா அதிகாரம் கிடைச்சிருக்கு, எங்களையும் அனுபவிக்க விட மாட்டேங்கிறீங்க அப்படிதானே நீங்க கேக்குறீங்க. தாராளமா இருங்க. திமுகவை வந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த முடியும் அப்படின்னு நீங்க நம்புறீங்கன்னா உங்களுக்கு அரசியல் தமிழ்நாட்டுல புரியலன்னு அர்த்தம். உங்களுக்கே அதுக்கு உண்டான வலிமை கிஞ்சித்தும் கிடையாது சார். நான் கேட்கிறேன், ஒரு பேரூராட்சி தலைவரை IUML தனிப்பட்ட முறையில தேர்ந்து செஞ்சுக்க முடியுமா? அந்த பலம் இருக்கா முதல்ல IUMLக்கு? ஏதாவது மேடை கிடைச்சிருச்சு பேசணுங்கிறதுக்காக பேசக்கூடாது. விஜய் ஓடி போயிடுவாரு நாளைக்கு, நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க ஒரு தோல்வியை சந்தித்தால் விஜய் இருக்க மாட்டார். இந்த முறை வெற்றியை சந்தித்த காரணத்தால் விஜய் நிற்கிறாரு. தோல்வியை சந்திச்சுட்டா விஜய் நிற்க மாட்டாரு. நீங்க நன்றி மறந்த கட்சியாக IUML இன்றைக்கு மாறி போயிருக்கு. என்ன நன்றி மறந்துச்சுன்னா, SIR இம்ப்ளிமெண்டேஷன் எதுக்காக சார் வந்துச்சு? முஸ்லிம் வாக்காளர்களை குறிவைத்து தான் சார் வந்துச்சு. தமிழ்நாட்டில் முஸ்லிம் வாக்காளர்கள் யாராவது வாக்குகளை இழந்தார்களா? இல்ல. அதை காப்பாற்றி கொடுத்த பெருமை எந்த கட்சிக்கு சேரும்? திமுகவுக்கு தான் சேரும். அவர் பாபநாசத்துல நின்னார்ல, அங்க முழுக்க பண்டாரவடை, ராஜகிரி, ஐயம்பேட்டை, வழுத்தூர், இப்படி முழுக்க இஸ்லாமிய கிராமங்கள். அந்த கிராமத்தில் இருக்கிற இஸ்லாமியர்களுடைய ஓட்டுகளை பூரா காப்பாத்தி கொடுத்து திமுக. அது காப்பாத்தி கொடுத்ததுனாலதான் திமுகவினுடைய தயவுல மீண்டும் நீங்கள் தேர்தல் களத்தில் போட்டியிடுகிற போது அது இலகுவாக உங்களுக்கு கிடைச்சு நீங்க வெற்றி பெற்றீங்க. அந்த நன்றியை நீங்க மறந்துடாதீங்க. அண்ணன் SS சிவசங்கர் குன்னம் தொகுதியினுடைய வேட்பாளர். அவருக்கு அறிவாலயத்துல இருந்து போன் போகுது, அன்னி ஊரு பாபநாசம், அவர் கல்யாணம் பண்ணிருக்கிற தொகுதி பாபநாசம் தொகுதி, அவருக்கு ரொம்ப நெருக்கமான தொகுதி, அங்க அவருக்கு சொந்த பந்தங்கள் உண்டு, அங்க அவருக்கு ஒரு பெரிய அரசியல் வட்டாரம் உண்டு. கூப்பிட்டு சொல்றாங்க அறிவாலயத்திலிருந்து, தலைவர் சொல்லிட்டாரு ஷாஜகானுக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கா, நீங்க போய் அங்க பிரச்சார பணிகளை பாருங்கன்னு சொல்லி கடைசி நாள் தன்னுடைய தொகுதியில பிரச்சாரத்துல இல்ல சார் அண்ணன் சிவசங்கர்.
எங்க இருந்தாரு தெரியுமா? பாபநாசத்துல இருந்தாரு. நான் அவருக்காக செந்துறை பகுதியில பிரச்சாரம் செய்வதற்காக போயிருக்கேன். நான் இவருக்கு பிரச்சாரம் பண்றதுக்காக போயிருக்கேன். இவரு ஷாஜகானுக்கு பிரச்சாரம் பண்ண போயிட்டார். அப்ப திமுக எந்த அளவுக்கு உங்க வெற்றியை கன்சர்னா இருந்திருக்கு. எத்தனை ஒன்றிய செயலாளர்கள் வருத்தத்துல இருந்தாங்க தெரியுமா? ஏன் கொடுக்குறீங்க முஸ்லீம் லீக்கு இந்த தொகுதியை, திமுகவுக்கு வாய்ப்பே தர மாட்டீங்களான்னு கேட்டாங்க. தொடர்ச்சியா திமுக போட்டியிடவே முடியாத தொகுதியாக பாபநாசம் மாறிடுச்சு சார். காங்கிரஸ், தமாக இப்படி கூட்டணி கட்சிகளாகவே போட்டியிட்டு வெற்றி பெறுகிற தொகுதியாக அது மாறிடுச்சு சார். திமுகவுக்கு ஒரு பெரிய வருத்தம். அதையும் கடந்து உங்களை வெற்றி பெற வச்சாங்கல்ல, அதுக்கு காட்டுகிற நன்றி அது. அரசியல்ல இந்த அதிகாரம் நிலையானது இல்ல. முஸ்லீம் லீக் குப்பை தொட்டியில் தூக்கி வீசப்பட்டுரும். நான் எச்சரிக்கை விடுக்கிறேன். நீங்க ஷாஜகான் இன்னைக்கு அதிகாரத்துக்கு வந்துட்டதுனால எது வேண்டுமோ பேச வேண்டாம் என்று நினைத்து பேசாதீர்கள். இது ரொம்ப தப்பு. இது ஒரு மோசமான விளைவுகளை உண்டாக்கிறோம். உங்களுடைய இயல்புக்கு மாறாக நீங்கள் பேச முற்படுகிறீர்கள். இது அரசியலில் ஆபத்தான போக்கை உருவாக்குது. மதிமுக குறித்து பேசவே வேண்டியில்லை. இதுல முக்கியமா என்னன்னா, மதிமுகவினுடைய நிலைப்பாடு குறித்து சமூக வலைதளங்கள்ல சில செய்திகள்லாம் வருது. அதை பாக்குறேன். நேற்றைக்கு ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, பசுமாட்டுக்கு தண்ணி வச்சீங்கன்னா அது பால் கொடுக்கும், பாம்புக்கு தண்ணி வச்சீங்கன்னா அது நஞ்சத்தான் கக்கும், அந்த பாம்பு தான் வைகோன்னாரு. இப்ப என்ன தெரியுமா எல்லாரும் சொல்றாங்க, வறுமையில கூட வாழ்ந்துரு, வைகோ மாதிரி வாழ்ந்துராதன்றாங்க. இப்படி ஒரு ஈனப்புழப்பு தேவையா என்று தமிழர்கள் கேட்கிறார்கள் வைகோவை நோக்கி. இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். அவரு திராவிட இயக்கத்துடைய போர்வால் என்கிற இடத்தில் இருந்தார். விஜயினுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னா, இந்த மது போதையில இருக்கிறவன் பேசுவான் பாத்தீங்களா, அந்த முக தோற்றமும் அந்த உடல் மொழியும் பாருங்க. அப்படி முறுக்கிறது என்ன, அப்படி தலையை ஆட்டுறது என்ன, சிறப்பாக இருக்கிறது ஆட்சி. ஏயா இங்க பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தலைவிரிச்சு ஆடுது. 3 வயசு குழந்தைய பாலியல் ரீதியா துன்புறுத்துறான். சிங்கப்பெண் பாதுகாப்பு படையில இருக்கக்கூடிய காவலரை தூக்கிட்டு போய் கற்பழிக்கணும்னு முயற்சி பண்றான். சிறப்பாக இருக்கிறது ஆட்சின்றீங்க. கரண்ட் இல்லாம சாவறான் சார். நைட்ல ரோட்டுக்கு நின்றான் சார். தலைநகர் சென்னையில மின்சாரத்தினுடைய தேவை என்பது இன்றியமையாத தேவை சார். நாடு இவ்வளவு மோசமான நெருக்கடியில இருக்கு சார். சிறப்பாக ஆட்சி இருக்குன்னு சொல்வதற்கு எவ்வளவு பெரிய ஒரு மோசமான மனநிலை இருக்கணும் பாருங்க. அப்படிப்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்ட மனநோயாளியாக வைகோ மாறி போயிருக்கிறார். சிங்கப்பெண் அதிரடிப்படை அது ஆரம்பித்து சில தினங்கள் தான் ஆகுது. ஏற்கனவே தொடர்ச்சியாக பாலியல் சம்பவங்கள் நடந்தது. இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை உருவாக்குன உடனே எல்லாமே நின்று போச்சு அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு இது கொடுத்தாங்க, பில்டப் கொடுத்தாங்க. அதற்கு அப்புறம் தான் தொடர்ச்சியாக அதிகரிக்குது. குறிப்பா அந்த கும்மிடிப்பூண்டில 3 வயது பெண் குழந்தை கொல்லப்பட்டிருக்கு பாலியல் இது பண்ணி. அப்புறம் காஞ்சிபுரத்துல இன்றைக்கு ஒரு 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை, பெண் போலீஸுக்கு பாலியல் தொல்லை, சிங்கப்பெண் அதிரடிப்படையில் உள்ள பெண் போலீஸையே கடத்திட்டு போனதாக கூட தகவல் எல்லாம் இருக்கு. தொடர்ச்சியாக இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் அதிகமாக இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடுமையான கண்டனம் தெரிவிக்கிறாரு. அதாவது டீல் பேசுறது, பர்ச்சேஸ் பண்றது, இது போன்ற மத்த கட்சிகளை உடைக்கிற வேலையை விஜய் விட்டுட்டு சட்டம் ஒழுங்கு குறித்து கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி கண்டனம் தெரிவிக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியும் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க தோழர்? அதாவது இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை உருவாக்கிய பிறகு அதிக அளவுல பாலியல் குற்றங்கள் நடைபெறுது. இது குறித்து விஜய் எங்கேயுமே மௌனம் காக்குறாரு, வாயை திறக்க மாட்ட ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? சிங்கப்பெண் அதிரடிப்படை என்பதே ஒரு பல்லில்லாத பாம்புதான். அதனால் எந்த விதமான குற்றத்தையும் தடுத்து நிறுத்த முடியாது என்பது துவக்கத்திலிருந்து என்னை போன்றவர்கள் சொல்லி வரக்கூடிய கருத்து. நீங்க தமிழ்நாடு போலீஸை குறைத்து மதிப்பிடுவதாகத்தான் அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையினுடைய புதிய அறிமுகம் அமைந்தது. ஏற்கனவே தமிழ்நாடு காவல்துறை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி கொண்டிருக்கிறது பாலியல் வன்கொடுமைகளை, இன்ன பிற பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை. மகளிர் காவல் நிலையம் என்றே தனி காவல் நிலையத்தை அமைத்தது தமிழ்நாடு தான். நீங்க மகளிர் தொடர்பான குற்றச்சாட்டுகள், மகளிருக்கான நீதி இவற்றை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த மகளிர் காவல் நிலையத்துக்கே நேரடியாக நீங்கள் சென்று பெற முடியும். அதற்கென்று மகளிர் காவலர்கள் நியமிக்கப்பட்டார்கள். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டிலிருந்து தான் அதிகமான IPS மகளிர் பிரிவில் உருவானார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கும் நீங்க புள்ளி விவரங்களை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா IPS-இல் தேர்ச்சி பெற்று போகக்கூடிய மாணவிகளினுடைய எண்ணிக்கை தான் தமிழ்நாட்டில் கூடுதலாக இருக்கும் மாணவர்களை விட. அப்போ அந்த அளவுக்கு பெண்களை நம்ம காவல்துறையின் பக்கம் வலிமையாக நிறுத்தி இருக்கிறோம் என்கிற பெருமை நம்முடைய மாநிலத்துக்கு உண்டு. நம்முடைய மாநிலத்தை சிறுமைப்படுத்துகிற வகையில் இந்த பாலியல் வன்கொடுமைகள் எல்லாம் தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு பீகார் போல, உத்தரப்பிரதேசம் போல தலைவிரித்து ஆடுகிறது. நாங்க அதற்காக ஒரு காவல் அரண் அமைக்கிறோம்னு சொல்லி இவங்க ஒரு டூப்ளிகேட் போலீஸை கொண்டு போட்டாங்க. நான் அப்படிதான் சொல்லுவேன்.
அது ஒரு பல்லில்லாத பாம்பு. அதனால ஒரு எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ண முடியாது. ஒரு பிரத்யேக நம்பர் குற்றவாளிக்கு கூட இல்ல அப்படிங்கிறாங்க. அது கான்டாக்ட் ஆமா. பண்றதுக்கு ஒரு பிரத்யேக நம்பர் கூட கனிமொழி அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இல்ல பெக்யூலியர் நம்பர் இல்லங்கிறத விட்டுருங்க. ரோட்ல ஒரு பாலியல் சம்பவம் நடக்குது. அந்த பெண்கள் என்ன பண்ணாங்க, கருப்பு சட்டை இந்த காக்கி பேண்ட் மாட்டிட்டு ஊர் ஊரா போய் தங்களை பற்றிய அறிமுகத்தை அவர்கள் செய்து கொண்டார்கள். ஒரு காணொளி காட்சியில கூட நான் பார்த்தேன். பஸ்ல ஏறி உங்களுக்கு யாரெல்லாம் வந்து பாலியல் ரீதியாக சீண்டல்கள் கொடுக்கிறார்களோ, உங்களுக்கு யாரெல்லாம் வந்து நெருக்கடிகள் கொடுக்கிறார்களோ, அவங்களுக்கெல்லாம் நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தங்களை பற்றி அறிமுகம் செய்து கொண்டு பேசுகிறார்கள். இதுல என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னு மக்கள் பார்ப்பாங்கல்ல. இப்ப அச்சப்படக்கூடியவர்கள் எதை பார்த்து அச்சப்படுவாங்க சார்? சட்டத்தை பார்த்து அச்சப்படுவாங்க சார். தண்டனையை பார்த்து அச்சப்படுவாங்க சார். இவர்களுக்கு சட்டம் என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது? இவர்களால் என்ன தண்டனை கொடுக்க முடியும்? போலீஸை பார்த்து பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க? குற்றவாளி போலீஸை பார்த்து அச்சப்படுறான் இல்லையா? சட்டத்துக்கும் தண்டனைக்கும் தான் அச்சப்படுறான். போலீஸுக்கு அச்சப்படுறான் இல்ல. இவர்கள் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், இப்படி ஒரு படை அமைத்து விட்டாலே அந்த படையை பார்த்து பாலியல் சீண்டல்களை செய்யக்கூடியவர்கள் அச்சப்பட்டு விடுவார்கள் நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்ல. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் குறிப்பிட்டதை போல சிவகங்கை மாவட்டத்தில் இந்த சிங்கப்பெண் அதிரடி படையில் இருக்கக்கூடிய காவலரையே அழைத்து கொண்டு போய் பாலியல் சீண்டல்களுக்கு உட்படுத்துகிற ஒரு மோசமான சூழல் இப்போது இந்த ஆட்சி காலத்தில் நிலவுதுன்னு சொன்னா, இது என்ன லட்சணத்துல இருக்கு அப்படிங்கிறத நாம வந்து பார்க்க முடியுது. நீங்க வந்து சில தலைவர்கள் வந்து இதை வந்து நார்மலைஸ் பண்ணி கொண்டு போறாங்க. எல்லா ஆட்சி காலத்திலும் நடக்கிறது தான் அப்படின்னு. எல்லா ஆட்சி காலத்திலும் நடக்கிறது இல்ல சார். இந்த 1 மாத காலமாக கூடுதலாக நடந்து கொண்டிருக்கிறது. தலைநகர் சென்னையில் பல்வேறு இடங்களில் இந்த மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட இன்னைக்கு தேதி 15 இல்லையா, கிட்டத்தட்ட 8 குற்றச்சாட்டுகள் நேரடியாக பொது உலகுக்கு வந்திருக்கிறது. நீங்க பொது சமூகத்தினுடைய பார்வைக்கு 8 தான் வந்திருக்குன்னா அதனுடைய கணக்கு எத்தனையாக இருக்கும்னு நீங்க கணக்கிட்டுக்கோங்க. ஏன்னா இந்த பாலியல் சீண்டல்களை பொறுத்த வரைக்குமே பெரிய அளவுல வெளியில வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடணும்னு நினைக்க மாட்டாங்க பெண்கள். குறிப்பாக குழந்தைகளுக்கு நிகழ்த்தப்படுகிற அந்த பாலியல் கொடுமைகளை வந்து வெளியில சொல்லணும்னு பெற்றோர்கள் நினைக்க மாட்டாங்க. அதுல வெளியில சொன்னதே 8 தலைநகர் சென்னையில மட்டும் நான் சொல்றேன். அப்ப இன்ன பிற இடங்கள்ல எவ்வளவு, இப்ப நீங்க சொன்னீங்களே கும்மிடிப்பூண்டி விவகாரம், இன்றைக்கு காலையிலிருந்து அது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி வருது. 3 வயது குழந்தை சார். அந்த குழந்தைக்கு போய் பாலியல் அச்சுறுத்தலை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நாடு எந்த திசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? அப்ப நீங்க வந்து சிங்கப்பெண் அதிரடி படைன்னு ஒண்ணு போட்டதற்கு பிறகுதான், இது ஒரு பல்லில்லாத பாம்பு என்று தெரிந்ததற்கு பிறகுதான் இந்த பாலியல் சீண்டல்கள் கூடுதலாகிருக்கு. இப்ப போலீஸுக்கு அதிகாரம் குறைஞ்சிட்டதாகவும் இவர்களுக்கு ஏதோ பெரிய அதிகாரம் இருப்பதாகவும் நீங்க ஒரு தோற்றத்தை உருவாக்குறீங்கல்ல. காவல்துறை கையில் அதிகாரம் இருக்கு அப்படின்னு குற்றவாளிகள் நினைத்தவரை ஒரு அச்ச உணர்வில் இருந்தார்கள். இப்போது அந்த அச்ச உணர்வு போக்கப்பட்டு விட்டது. இந்த சிங்கப்பெண் அதிரடி படை என்கிற இந்த ஒரு செட்டை கொண்டு வந்து உள்ளார இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கல்ல, இந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து அட்டர் ஃபெயிலியர் ஆயிருக்கு. இது குறித்து கிஞ்சித்தும் விஜய் பேச மாட்டேன்றாரு. இது குறித்து அமைச்சர் பெருமக்கள் யாருமே வாய் திறக்க மாட்டேன்றாங்க. கடந்த மீட்டிங்ல பேசியிருந்தாரு. அதாவது தனி மனித ஒழுக்கம் வேண்டும் அப்படின்னு பேசியிருந்தாரு. இதற்கு முன்பு எப்படி இருந்து தெரியல. இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் நடந்துச்சா என்னுடைய ஆக்ஷன் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அதிரடிப்படைய சினிமா வசனத்தை மட்டுமே பேசி கொண்டிருக்கிறார் சார். ஆக்ஷன் வேற மாதிரி இருக்கும், எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, நான் யாரு தெரியுமா, நான் எடுத்தேன்னா எப்படி இருக்கும் தெரியுமா, இதெல்லாம் வந்து வசனங்கள் தான். இம்ப்ளிமெண்டேஷன் என்னன்னு நான் கேட்கிறேன். இப்ப நீங்க வந்து சிங்கப்பெண் அதிரடி படைன்னு சொல்லி போட்டு அதுக்கு வந்து போலீஸ் பேண்டெல்லாம் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சு உங்களுடைய சினிமா பாட்டெல்லாம் போலீஸ் பேண்டை வந்து வாசிக்க வச்சு ஒரு கோமாளித்தனத்தை கொண்டு போய் நீங்க வந்து பண்ணீங்க இல்லையா? இப்ப அது இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. இம்ப்ளிமெண்ட் ஆனோம்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு அச்ச உணர்வு வரணும்ல சார். பாலியல் தீண்டல்களை செய்யக்கூடியவர்களுக்கு ஆஹா இந்த சிங்கப்பெண் அதிரடி படை வந்துருச்சு, இனிமே நம்ம எங்க பார்த்தாலும் கைது செய்யப்பட்டுருவோம், நமக்கு நடவடிக்கை வந்து வேற மாதிரியாக அமைஞ்சிடும்னு ஒரு அச்ச உணர்வு வரணும்ல. வரலையே. ஏன் வரலன்னு கேட்கிறேன். இவர்களை சிரிப்பு போலீஸாக மாற்றி விட்டார் விஜய்ன்னு நான் சொல்றேன். நான் பகிரங்கமாகவே குற்றச்சாட்டு வைக்கிறேன். அந்த பெண்களுக்கு இருந்த குறைந்தபட்ச கண்ணியத்தை கூட கெடுத்து குட்டிச்சோராக்கி விட்டார் விஜய் என்றுதான் நான் வந்து புரிந்து கொள்வேன். வசனம் மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறேன். என்ன நடவடிக்கை? இப்ப இந்த சிங்கப்பெண் அதிரடி படையில் இருந்த காவலருக்கு நிகழ்த்தப்பட்டிருக்கிற கொடுமைக்கு என்ன நடவடிக்கை? யாரு வந்து இதுக்கு மீது நடவடிக்கை எடுக்க போறது? இது ஒண்ணும் விளையாட்டு காரியம் இல்ல சார். அரசை நடத்துறதுன்றது, சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதுன்றது விளையாட்டு காரியம் கிடையாது. லா அண்ட் ஆர்டர்ன்றது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ. அந்த இஷ்யூவை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க? இப்ப இந்த பிரச்சனையை நீங்க எப்படி அணுகுறீங்க? ஒரு காவலருக்கு எந்த காவலரால் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்று நீங்கள் ஒரு உத்தரவாதத்தை தந்தீங்களோ அந்த காவலருக்கே உத்தரவாதம் இல்லை சார். இது எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு சூழல் பாருங்க. இதை விஜய் எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறுகிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். மொத்தத்தில்
இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை என்று சொல்லி இவர்களால் ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் இன்றைக்கு காற்று வெளியாகி புஸ்வானமாகி போயிருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நன்றி தோழர். நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.